வளமுடன். இந்த 2 விஐபிங்கள பாருங்க. இவங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து நிறையா விஷயங்கள எனக்கு கத்துக் குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, சொல்லப்போனா அதுதாங்க. இவங்க வீட்டுக்கு வந்து 6 மாதம் ஆகியும் கூட ஏன் முட்டையிடல அப்படிங்கிற எங்க மிகப்பெரிய தேடுதலுக்கான விடைய தான் என்னென்ன தப்பு செஞ்சிருந்தோம், எதனால அந்த விஷயம் தள்ளி போச்சு அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த பதிவு. சைக்காலஜில ஒண்ணு சொல்லுவாங்க ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னு சொல்லி. நாங்க இந்த குருவி விஷயத்துல இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட தாங்க நிறையா விஷயத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அது உங்களுக்கு பயன்படுமே அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பதிவு. மீண்டும் இணைந்தமைக்கு நன்றிகள். அதாவது 6 மாதம் ஆகியும் கூட ஏன் இந்த குருவி முட்டையிடல அப்படிங்கிற எங்களோட கேள்வி மிக பெருசா இருந்துச்சு. கடையில் வாங்கிட்டு வரும்போது கடைக்காரர் சொன்னாங்களா, இது 2மே அடல்ட்டு தான் 10, 15 நாளில் முட்டையிட்டுரும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் ஐப்பசி மாதம் இதை வாங்கிட்டு வந்தோம். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனின்னு 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதம் ஆகியும் கூட ஏன் முட்டையிடலை அப்படிங்கிற எங்களோட மிகப்பெரிய கேள்விக்கு வந்து விடையாக நாங்கள் என்ன யோசித்தோம், நிறைய யூடியூப் பார்த்து நிறைய சர்ச் பண்ணி என்ன யோசித்தோம் அப்படின்னா, இதனோட வாழ்க்கை முறையில் நாங்கள் இந்த கூண்டு அமைச்சிருந்தது ஹேங்கிங் மெத்தடில். அது என்ன பண்ணியிருந்தோம், சப்போட்டா மரத்தில் தொங்க விட்டுருந்தோம். ஸ்டேபிளாக இல்லாததுனால, அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லாததுனால இது முட்டையிட்டிருக்காதோ அப்படிங்கிற ஒரு ரீசனை கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சி நாங்கள் என்ன பண்ணோம், இந்த கூண்டை ஸ்டேபிள் பண்ணோம். ஒரு மரத்தை நட்டு அதில் ஒரு ஆங்கில் வச்சு ஸ்டேபிளாக கூண்டை நிறுத்தினோம். அப்படி நிறுத்தியும் கூட நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா கொஞ்சிக்கிறாங்க, ஏன் நல்லா இணை சேர கூட செய்கிறாங்க, ஏன் முட்டையிடலை? திரும்ப 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 நிறைய இந்த கேள்வி வந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா என்ன தான் காரணமாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு திடீர்னு யோசித்தோம். என்ன பண்ணோம், இங்கே உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பாட்டு வச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாட்டு வச்சோம். ஆனால் இந்த பாட்டை க்ளோஸ் பண்ணுறதா ஓப்பனாக விடுறதா அப்படிங்கிற எங்களோட கேள்விக்கு பதில் பார்த்திங்கன்னா எது செய்கிறதுன்னு தெரியாமல் நிறைய யூடியூப்பர்ஸ் சொல்லியிருந்தாங்க க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு. சில பேர் சொல்லியிருந்தாங்க க்ளோஸ் பண்ணால் இருட்டாக இருந்தால் குருவி உள்ளே போகாது அப்படின்னு. அதனால அதை ஒன்றும் பெருசாக நாங்கள் நினைக்கவே இல்லை, க்ளோஸ் பண்ணவும் இல்லை, அப்படியே விட்டுட்டோம். திடீர்னு எங்களுக்கு இதுதான் ரீசனாக இருக்குமோ அப்படின்னு தோணுனதுனால என்ன பண்ணோம், ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக ஒரு சில்வர் தட்டத்தை வச்சு க்ளோஸ் பண்ணி, அது வந்து அசையாமல் இருக்கிறக்காக, குருவி போய் மேலே உட்காந்து அசையாமல் இருக்கிறக்காக ஒரு இரும்பு பிளாட்டை வச்சு அதை மறைச்சோம். அதை வச்சது தாங்க போதும், ஒரு 1/2 hour தாங்க. என்ன அழகாக அந்த ஃபீமேல் உள்ளே போய் செட்டில் ஆகிட்டாங்க. கொஞ்சிறது என்ன, உள்ளே போய் செட்டில் ஆகிக்கிறது என்ன, வச்சு அடுத்த 1/2 மணி நேரத்துலேயே அழகாக அந்த பறவை உள்ளே போய் தலையை உள்ளேருந்து எட்டி பார்க்குறதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னா இவங்க வந்து 6 மாதத்தில் அந்த பானை பக்கத்தில் கூட 2ம் போய் நான் பார்த்ததே இல்லைங்க. நிறைய அப்சர்வ் பண்ணுவேன், அதனோட ஹேபிட்ஸ் எல்லாம் நிறைய பார்ப்பேன். ஃபஸ்ட்டு அது பச்சை அந்த இலை தலையெல்லாம் சாப்பிடாமல் இருந்தாங்க, அப்படியே கொடுத்து இப்போ பழக்க வச்சுட்டோம். ஆனாலும் கூட அந்த பானை பக்கத்தில் கூட போனது நான் பார்த்ததே இல்லைங்க. இப்போ பாருங்கள், என்னம்மா உள்ளே போய் நின்றுக்கிட்டு போஸ் கொடுக்குறாங்கன்னு. நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல, பாட் வச்ச நேற்றே 1/2 hour உள்ளே போயிட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அழகாக முட்டை இடுறதுக்கு தயாராகிட்டாங்க. அநேகமாக முட்டை வச்சுருந்தாலும் கூட வச்சுருக்கலாம். நான் வந்து இப்போ தான் ஒரு கம்ஃபர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்கங்கிறக்காக அவங்கள என்ன பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல. அது பாட்டை விட்டு அந்த பக்கம் வரமாட்டேங்குது. அந்த ஃபீமேல் மேல் கொண்டு போய் அழகாக ஃபுட்டை அது கொண்டு போய் அந்த இடத்துல கொடுத்துட்டு வருது. பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் அதனோட வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு. பாருங்கள், வெளியவே வரமாட்டேங்கிறாங்க அவங்க. இவங்க கொண்டு வந்து ஊட்டுறதும் அவங்க சாப்பிட்றதும் பார்க்குறக்கே எனக்கு அலாதியான சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கும் பயன்படுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இது வரைக்கும் பார்த்து ரசித்தமைக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன்.